ஹலோ வணக்கம். ஜஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கிறிஸ்டோஃபர் வுட் அப்படிங்கிறவர் வந்து குளோபல் ஹெட் ஆஃப் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் இஸ் குவைட் பாப்புலர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டுன்னு வச்சுங்க. ஸோ இப்போ அவர் ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பர் சைனீஸ் ஏஐ மாடல்ஸ் எல்லாம் வந்து யூஎஸில் அமெரிக்காவில் பல ட்ரில்லியன் டாலர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது, ஏஐக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு கேபிட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தலாம். ஏன்னா இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா இதுலேயும் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸு மெஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் இன்வென்ட் ஆகல $4,500 $5,000. அப்புறம் இன்னும் அமெரிக்காவுக்கு போகல, அங்கே மேனுஃபேக்சர் ஆகல $3,000 $2,500. ஒரு அப்ராக்சிமேட் சொல்கிறேன், தீஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சைனாவுக்கு வரையில் $200 $300. சேம் கேஸ் வித் எனி திங், லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எனி குட்ஸ். சைனாவுக்கு அல்டிமேட்டாக வரையில், இன்னும் லோ காஸ்ட் கண்ட்ரிக்கு வரையில் ஆட்டோமேட்டிக்காக த காஸ்ட் கம்ஸ் டவுன் டிராஸ்டிக்கலி. ஸோ தட் இஸ் த மெயின் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து ஒரு கேபிட்டல் டிஸ்ட்ரக்ஷனாக அமெரிக்காவில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காருன்னா, வீக்லி வந்து அவர் ஒரு நியூஸ் லெட்டர் வெளியிடுவார், கிரீட் அண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு போகிற லெட்டரு. ஸோ அந்த லெட்டரில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்ன மேஜராக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து கார்ப்பரேட்ஸ், அமெரிக்காவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களே வந்து ஏஐ ஸ்பெண்டிங்கில் தே ஆர் கட்டிங் பேக். ஏன்னா எக்கச்சக்கமாக அமெரிக்க நிறுவனங்கள்லாம் சார்ஜ் பண்ணுதுங்கன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் கிளாடனுடைய நிப்பாட்டினாங்க ஜூன் மந்தில், இஃப் ஐ எம் ரைட். இது ஊபருங்கிற நிறுவனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலையும் இருக்குது. அவங்க அமெரிக்கா ஹெட் குவார்ட்டர்டு. அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு அமெரிக்காவில் வந்து ஃபினான்ஷியல் இயர் ஜான்வரி டு டிசம்பர், ஏப்ரல் மாதமே எங்களுக்கு இந்த ஃபுல் இயருக்கான ஏஐ பட்ஜெட் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெண்டிங் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இப்போ சீப்பர் ஏஐ மாடல்ஸ் சைனாவிலேருந்து வரையில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வந்திருக்கு. ஐ எம் ஜஸ்ட் ஃபர்கெட்டிங் த நேம், டீப் சீக்கா. ஸோ அது மாதிரிலாம் வந்து ரொம்ப சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அதை வந்து டேட்டாவிலையும் வருது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு குளோபல் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்மில் வந்து டாப் சைனீஸ் ஏஐ மாடல்ஸ் எல்லாம் வந்து ஒரு 36 ட்ரில்லியன் டோக்கன்ஸை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. 36 ட்ரில்லியன் டோக்கன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ அதுதான் ஏஐயில் சேல் பண்ணுறது வந்து டோக்கன்ஸை சேல் பண்ணுறோம். ஸோ அந்த டோக்கன்ஸ் நீங்கள் அந்த ஏஐ டைம் எத்தனை நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டோக்கன் வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வரும், நம்ம ரூபாய்ங்கிற மாதிரி வச்சுங்களேன். வேறஸ் அமெரிக்கன் ஏஐ எல்லாம் வந்து 7+ ட்ரில்லியன் டோக்கன்ஸை தான் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க டாப் அமெரிக்கன் பிராண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கையில் வந்து ஆல்ரெடி சைனா வந்து யூஎஸுக்கு ஒரு பெரிய காம்படிட்டராக மாறிடுச்சு, ஈவன் இன் ஏஐ. ஸோ இந்தியாவில் இன்னும் ஒன்றும் ஏஐ டெவலப்மெண்ட் இல்லை மேஜராக, பட் சைனா இஸ் நெக் டு நெக் இன் காம்படிஷன், ஆர் இன் ஒன் ஸ்டெப் அபவ்னோட சொல்லலாம். இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிப் ரிலேட்டட் கம்பெனி, ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆச்சு. சைனாவில் பயங்கரமாக ஒரு 3 times 4 timesலாம் லிஸ்ட் ஆச்சு. எனிவே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த த்ரெட்ஸ் ஆன் ஒன் சைடு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இந்த சைனீஸ் மாடல்லாம் இன்னும் அமெரிக்கன் மார்க்கெட்டில், அமெரிக்கன் கம்பெனிஸ்னுடைய ஸ்டாக் ப்ரைஸஸில் வந்து ப்ரைஸின் ஆகலை. இது தவிர இந்த ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆல் தீஸ் ஓப்பன் ஏஐ அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், ஜென்ரலாக இவங்க எல்லாருமே வந்து ஹைப்பர் ஸ்கேலர்ஸ், ஓப்பன் ஏஐ ஆகட்டும் அல்லது கிளாட் ஆகட்டும் அல்லது சாட் ஜிபிடி, நம்ம பார்க்குற எல்லாமே, ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $194 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு டெட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் வந்து எனர்ஜி கம்பெனிஸ், எனர்ஜி செக்டார் வந்து ஒரு $55 பில்லியன் வெளியிட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் டெட்டு. இதுவும் அவருடைய ரிப்போர்ட்டில் குறிப்பிடுறாரு, ஸோ கிறிஸ்டோஃபர் வுட்னுடைய ரிப்போர்ட்டில். ஸோ அப்படிங்கையில் வந்து ஆல்ரெடி ஒராக்கிள் மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து இந்த டெட்டை வாங்கி தே ஆர் சஃபரிங். ஸோ இப்போ மிச்ச நிறுவனங்களுக்கும் இந்த பிரச்சனை பரவலாம். ஸோ இது எல்லாருக்கும் ஆகையில் வந்து பிரச்சனை வந்து அதிகமாகலாம். ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கையில் டாப் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட்ஸ் இஸ் ஆல்ரெடி ரீச்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்புறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பீக்கை ரீச் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து அப்போ வந்து இன்டைரக்ட்லி இனிமேல் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி திஸ் ஹிஸ் அசம்ஷன் அண்ட் ஹிஸ் தாட் ப்ராசஸ்.
ஸோ இப்போ இது வந்து சமீபத்தில் சரி இவர் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத நம்ம இன்டெரக்டாக வந்து பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ட்ரேடில் இந்த சவுத் கொரியா மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் அப்பர் சர்க்கியூட்டு. டுடே இஸ் 29 ஜூலை 2026. 28 ஜூலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் ஹிட் ஆகி மார்க்கெட்டே கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் ஆகி அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ சவுத் கொரியன் மார்க்கெட்டு அதனுடைய பீக்லேருந்து அங்கே வந்து சாம்சங்கு இன்னும் அது மாதிரி ஒரு 2-3 நிறுவனங்கள் சிப் மேக்கிங்கில் டாப்பு, அந்த 2-3 நிறுவனங்கள் தான் இண்டெக்ஸ்லேயும் ஹெவி வெயிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2-3 நிறுவனங்களை தூக்கியாச்சுன்னா இண்டெக்ஸே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆகும், அந்த அளவுக்கு தே ஹாவ் வெயிட்டேஜ். ஸோ இப்போ சவுத் கொரியன் மார்க்கெட்லாம் 35-40% ட்ராப் ஃப்ரம் 52 வீக் ஹை. 52 வீக் ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 அண்ட் ஆடாக இருந்துச்சு. ஸோ இப்போ 9,000 ஆடுலேருந்து 9,385லேருந்து இன்னைக்கு வந்து 5,663 இருக்குது கோஸ்பி இண்டெக்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35-40% ஆல்ரெடி வந்து டவுனு. ஜப்பான் மார்க்கெட் டவுனு, தைவான் மார்க்கெட் டவுனு, தென் யூஎஸ் மார்க்கெட்டு எட் டு ப்ளோ, நாட் அட், இது வரைக்கும் நடக்கலை. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு போடுங்க, 20% அலோகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்டராக இருந்து நல்ல லாபங்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். புதுசாக போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து எதவா பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் போடுறதை நம்பி நீங்கள் வாட்டி கண்ணை மூடிட்டு இப்போ எல்ஆர்எஸ் ரூட்டில் போய் வாங்குறாங்க, $250,000 ரூட்டில் வாங்குறாங்க, ஸ்டாக்கை வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறாங்க. ஸோ எந்த அசெட் கிளாஸாக இருந்தாலும் அதனுடைய பீக்கில் வாங்கினீங்கன்னா யூ வில் ஃபேஸ் நெகட்டிவிட்டி. ஸோ அதனால் பி காஷியஸ், கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர், ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் இன்டர்நேஷ்னல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் அ டைம் டு பி காஷியஸ். தேங்க்யூ. See you in another video.